ஓம் சக்தி. வினாவிடை இத்தலைப்பின் கீழ் நாம் இன்று சில வினாக்களுக்கு விடையை அறிந்து கொள்வோம். இறை உணர்வில் ஒன்றி வாழ்ந்த அவதார புருஷர்கள் மற்றும் மகான்கள் தங்களது மறைவிற்கு பிறகு உலக நலனுக்காக செய்திகளை அனுப்புவதுண்டா? இதற்கான பதில் உண்டு. அவ்வாறு அவர்கள் செய்தி அனுப்புவதை மனத்தளம் விரிவடைந்த ஆசி பெற்ற பக்தர்கள் உணர்ந்து கொள்வது உண்டு. கேள்வி 2. எவ்வாறு உண்மைக்கும் பொய்மைக்கும் வேறுபாடு காண்பது எவ்வாறு? மிக கவனமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய வார்த்தைகளின் பிரயோகத்தை தான். உணர்வு நிலை விரிவடைந்த பக்தனின் பேச்சாற்றல் அல்லது எழுத்தாற்றல் மிக தெளிவாக தான் வணங்கும் இறை சொரூபத்தை உணர்ந்ததாகவும் வெளிப்படுத்துவதாகவும் இருப்பதை கவனித்துவிட்டால் நாம் அதிர்ஷ்டசாலி ஆவோம். கேள்வி 3. நீங்கள் கூறுவதுபடி உங்களால் நீங்கள் வணங்கும் இறை சொரூபத்தின் அதிர்வலைகளை தர இயலுமா? இதற்கான பதில் ஆம், முடியும். இறைவனின் விருப்பப்படி அது அமையும். காலம், சூழ்நிலை ஆகியவற்றை பொறுத்தும் மனிதனின் கர்மாவின் சுழற்சியை பொறுத்தும் அது அமையும். விலை கொடுத்து வாங்க முடியாதது. கேள்வி 4. மறுப்பவர்கள் பற்றி உங்கள் கருத்து? இறைவன் உள்ளான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பக்தன் இறைவனின் அழைப்பையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் இறைவனால் அழைக்கப்பட்டால் அது பல நலன்களை அவருக்கு மட்டுமின்றி அவரை சார்ந்த சமூகத்திற்கும் பலன் தரக்கூடியது. கேள்வி 5. உங்களால் அனைவருக்கும் அவ்வாறு அதிர்வலைகளை பெற்றுத்தர முடியுமா? முடியாது. இறைவன் யாரை குறிப்பிடுகிறாரோ அவரே அவ்வருளாசிகளுக்கு தகுதியானவர். தொடர்ந்து கவனிப்போம் தெய்வீக அதிர்வலைகள் குறித்து. கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். ஓம் சக்தி.